நிறைய பேர் வாங்க வாங்க வாங்க. நாங்கள் இப்போ தான் ஜாம் பண்ணி தொடங்குறோம். சரி, உங்களுடைய யார் யார் என்னென்னு பேர் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிரணாப் சந்திரமோகன். குட். நீங்கள் சஞ்சய். வெரி குட், வாழ்த்துக்கள். நீங்கள் முதல் ரமேஷ், உங்களுக்கு பார்த்துருக்கேன் இல்லையா? வெரி குட் வெரி குட். இதை முதல் போகிறீங்களா இல்லை முந்தி வந்திருந்தீங்களா? ஃபஸ்ட் டைம். வெல்கம் வெல்கம். இந்த 3 பேர் சகோதரி இப்போ கேளுங்க. நம்ம மத்தியில் 3 பேர் புதுசாக வந்திருக்காங்க. இன்றைக்கி தான் முதல் நாளாக வந்திருக்காங்க. தொடர்ந்து வருவீங்க இல்லையா? வெரி குட். இந்த 3 பேருக்கும் நம்ம கைத்தட்டி வரவேற்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சகோதரர் திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இடையில அப்போ நினச்சா காணாமல் இருக்கிறாரு, இனி காணாமல் மாட்டார்னு நினைக்கிறேன். வெரி குட், வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் புதுசாக வந்தவங்களுடைய நலனுக்காக சொல்கிறேன். வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்குது. உங்களுக்கு அநேகருக்கு தெரியலாம், 66 புஸ்தகங்கள் இருக்குது. அந்த 66 புத்தகங்களை வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பிரிவாக பிரிப்போம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுங்க. அப்போ அந்த அப்படி பிரிக்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டை வந்து முதல் 5 புஸ்தகம், அது மோசையினுடைய ஆகமங்கள் அல்லது மோசையின் புத்தகங்கள்னு சொல்லுவோம். மோசையின் ஆகமங்கள் அல்லது மோசையின் புத்தகங்கள்னு சொல்லுவோம். அது வந்து நியாயப்பிரமாண புஸ்தகம்னு கூட சொல்லுவாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் கூட சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு யோசுவா புஸ்தகத்திலிருந்து எஸ்தர் புஸ்தகம் வரைக்கும் அதை வந்து வரலாற்று நூல்கள் என்று சொல்லுவோம். 3வது யோபு புஸ்தகத்திலிருந்து உன்னத பாட்டு புஸ்தகம் வரைக்கும் என்ன சொல்லுவோம்? கவிதை புத்தகங்கள் அல்லது செய்யுள் புத்தகங்கள்னு சொல்லுவோம். கவிதை புத்தகங்கள் அல்லது செய்யுள் புத்தகங்கள்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் முதல் மல்கியா வரைக்கும் உள்ள புத்தகங்களை தீர்க்க தரிசன புத்தகங்களாக சொல்லுவோம். இன்னைக்கு வரலாற்று புத்தகங்கள் அல்லது சரித்திர புத்தகங்கள் என்று சொல்லக்கூடிய யோசுவாவிலிருந்து எஸ்தர் வரைக்கும் உள்ள புத்தகங்களை சிந்திக்க போகிறோம். குறிப்பாக நாங்கள் இதுவரைக்குமே யோசுவா புஸ்தகத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 நாளாகம் வரைக்கும் படித்தோம். 1 நாளாகம் வரைக்கும் படித்தோம். இப்போது இன்றைக்கி நடக்கிற வகுப்புகள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து உள்ள மீதியான புத்தகங்கள். அதனால் நீங்கள் இப்போ நான் நடத்துறதுலேருந்து நீங்கள் கண்டினியூவாக கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கணும். சரி, போன வகுப்பில் நான் சொன்னது போல் ஆட்சியில் கடவுளுடைய ஆட்சி அல்லது இறையாட்சி, கடவுளுடைய ஆட்சி அல்லது இறையாட்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது முழுக்க கடவுளுடைய ஆட்சி, கடவுள் சொல்லதை கேட்டு நடத்தப்படுகிற ஆட்சி, இறையாட்சி. இதுதான் சாமுவேலின் புஸ்தகம் வரைக்கும் வருகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் வரைக்கும். அப்புறம் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் மக்கள் சாமுவேல் இடத்துல கேட்குறாங்க, எங்கள் பக்கத்து ஊர்களில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு யார் வேணும்? ஒரு ராஜா வேணும். தலையில் கிரீடம் போட்டுக்கிட்டு, நல்ல துணிமணியெல்லாம் உடுத்திக்கிட்டு, கையில் கத்தி வச்சுக்கிட்டு, செங்கோலை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு அரசர் வேணும். அதனால் இந்த அரசரை நீங்கள் தான் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதனால் அதை வந்து இந்த அரசர் ஆட்சியை
அவங்க தலையில் போட்டிருக்கிற கிரீடத்தை வைத்து சொல்லும்போது முடியாட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிரீடத்துக்கு தமிழில் ஒரு பேர் உண்டு, முடி, முடி சூட்டுவது, முடி என்று. ஆக அந்த முடியாட்சி. அடுத்து இந்த முடியாட்சியில் 2 ஆட்சி இருக்குது. ஒன்று செங்கோல் ஆட்சி, இன்னொன்று கொடுங்கோல் ஆட்சி. செங்கோல் ஆட்சி, இன்னொன்று கொடுங்கோல் ஆட்சி. இந்த செங்கோலுங்கிறது கையில் ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அந்த கோலை வச்சு தான் சொல்லுவாங்க செங்கோல். நீங்கள் தமிழ் இலக்கியம் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னா விசேஷமாக சிலப்பதிகாரத்துலலாம் வளைந்த செங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. வளைந்த செங்கோல், நீதி தவறின செங்கோல்னு சொல்லுவாங்க. நீதியாக யாருன்னா ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கோல் நேராக இருக்கும், கொஞ்சம் தவறாக நடந்தால் கோல் வளைஞ்சிரும் அப்படிம்பாங்க. சிலர் கொடுமையாக ஆட்சி செய்வாங்க. விசேஷமாக நம்ம சுதந்திரம் பெறதுக்கு முன்னால், இன்னும் வெள்ளைக்காரங்க வர்றதுக்கு முன்னால் சில ராஜாக்கள் நம்மளை உடுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நம்மளை உடுக்கிறதுனால அவங்களுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நம்பாலக்கோட்டையில் ஒரு ஆட்சி இருந்தது. நம்பாலக்கோட்டையில் ஒரு ராஜா இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஜமீன்தார், இந்த ராணிக்கு பிறகு ஒரு ஜமீன்தார். அவருக்கு முன்னால் இருந்தவங்க தான் ராஜாக்கள், உண்மையான ராஜாக்கள். அவங்க கொடுங்கோல் ஆட்சி செய்தாங்க. சில வேளைகளில் இங்கே இந்த நம்பாலக்கோட்டை ராஜாக்கள் என்ன செய்வாங்க, இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள், அப்போது தமிழ் மக்கள் யாரும் வரல, இங்கே மலையாளிகளும் இல்லை, தமிழ் மக்கள் தான் இருந்தாங்க. தமிழ் மக்கள், மலைவாழ் மக்கள் தான் இருந்தாங்க. குறிப்பாக பணியர், இருளர், குறும்பர் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. பல குறும்பர்கள் இருந்தாங்க. இப்போ அதில் யாராவது ஒருத்தர் அந்த ராஜாவுக்கு எதிராக ஏதாவது செய்தாங்கன்னா, ராஜா என்ன செய்வார்னா, அந்த நாட்டில் இருக்கிற, அதாவது இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய விருந்து செய்வார். அவருடைய நாடு எங்கேருந்து தொடங்குதுன்னா, பாய்க்காரா ஆறு இருக்கு இல்லையா, பாய்க்காரா ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் இருந்து, பாய்க்காரா ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் இருந்து, நம்ம பஸ்ஸில் போகும்போது ஒரு சின்ன இடம் தான் பார்க்குறோம். ஆக்சுவலி பாய்க்காரா ஆறு பெரிய ஆறு, கீழே மசனகுடி வரைக்கும் போகும். அங்கேருந்து தொடங்கி அப்படியே போகும் ஆச்சுங்களா. அந்த சோலைக்கு என்ன அன்மாபுரம், இங்கே நம்ம ஃபாரஸ்ட், என்ன ஃபாரஸ்ட் இது, தெப்பக்காடு ஃபாரஸ்ட், முதுமலை ஃபாரஸ்ட் நடுவு வரைக்கும் போகும். இப்படி இங்கே எல்லமலையிலேருந்து இந்த பக்கம் புக்காப்புறம் தாண்டி அந்த பக்கம் உள்ள வரைக்கும் போகும். அதுதான் அவருடைய ஒரு நாடு. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விருந்து வைப்பார். எங்கள் கம்மாத்தியில், கம்மாத்தி போயிருக்கீங்களா? கம்மாத்தியில் பெரிய விருந்து வைப்பாங்க. அது ஒரு மாதிரி மட்டமாக இருக்கும்ல, விருந்து வைக்கிறதுக்கு நல்ல சரியான இடம். அவர் யாருக்கு தண்டனை கொடுப்பான்னு யாருக்கும் தெரியாது. அதனால் அங்கே விருந்து நல்ல தடபடலாக இருக்கும். எல்லாம் விருந்து சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் யாருக்கு தண்டனை, யாருக்கெல்லாம், ஒருத்தருக்காக செய்ய மாட்டாங்க, 2-3 பேருக்கெல்லாம் செய்வாங்க, நிறைய பேருக்கும் செய்வாங்க. அப்போ யாருக்கெல்லாம் தண்டனை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு சிறப்பு சாப்பாடு, அவங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்து அவங்களெல்லாம் இது பண்ணிவிட்டு, அவங்க நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்ட உடனே இவங்களை பக்கத்துலேயே அவங்க போர்வர் இருப்பாங்க, அவங்க பிடிச்சிருவாங்க. பிடிச்சி கொண்டு போய் எல்லார் கண்ணுக்கு முன்னால் அவங்கள தலையை வெட்டிடுவாங்க. ஸோ அது கொடுங்கோல் ஆட்சி, அது கொடுங்கோல் ஆட்சி அப்படி நடத்துறது. இப்போ அப்படி செய்ய முடியாது. இப்போ என்ன ஆட்சி? இப்போ முடியாட்சி அல்ல, குடியாட்சி. இப்போ குடியாட்சி, ஜனநாயக ஆட்சின்னு சொல்லுவாங்க, குடியாட்சி. முடியெல்லாம் போயிடுச்சு, இறைவனும் போயிட்டாங்க. அதனால் மக்களாட்சி அல்லது
முடியாட்சி நடக்கும். இப்போ இந்த புத்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் எப்படி இறைவனுடைய ஆட்சியிலிருந்து முடியாட்சிக்கு மாறினாங்க, முடியாட்சிக்கு மாறினது வரலாறுல, இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறுல. இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் எந்த ஆட்சியின் கீழே இருக்காங்க? இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எந்த விதமான ஆட்சியில் இருக்காங்க? இறை ஆட்சியில் இல்லை, முடியாட்சியில் இல்லை, குடியாட்சியில் இருக்காங்க. அவங்க ரிப்பப்ளிக் வச்சுங்களா. ஆக குடி ஜனநாயக ஆட்சி. ஸோ அங்கே அங்கே இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும். அங்கே பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர்லாம் எலெக்ட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த செய்தியை சொல்கிறதுக்கான ஒரு முக்கிய, இந்த ஆட்சி மாறுறது இல்லையா, அந்த ஆட்சி மாறுறது தான் பெரிய ஒரு பங்களிப்பு. ஒரு ஆட்சி இன்னொரு ஆட்சிக்கு மாறுதுன்னா அதில் சில நல்லது தீமையை கணக்கு போடுவாங்க. அந்த மாதிரி இதில் சில நன்மை தீமைகளெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்க்கலாம். சரி, இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். அதுக்கு முன்னால் சவுலை தெரிந்து கொள்கிறார். சவுல் நல்லா தொடங்குறாரு. சவுல் என்ன பண்ணுறாரு? நல்ல தொடக்கம். சவுளுடைய தொடக்கம் நல்ல தொடக்கம். பயந்த சுபாவம் உள்ளவர், ஆனால் தைரியசாலி, பயந்த சுபாவம் உள்ளவர், தன்னை அதிகமாக வெளிக்காட்ட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நமக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிறகு அவர் தன்னுடைய வீட்டுக்கே தானே ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது பயந்துடுறாரு, வெக்கப்படுறாரு. பயந்துடுறாருங்கிறத விட வெக்கப்படுறாரு. அப்புறம் அப்படியே மெதுவாக அந்த செய்தி பரவ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு யுத்தம் நடக்க, பெலிஸ்தீரோட ஒரு யுத்தம் நடக்க, அந்த யுத்தத்தில் இவர் முன்னால் நின்று இது பண்ணிடுறாரு. அப்போ தான் இவர் மேலே அபிஷேகம் இருக்கிறது அவங்க வீட்டாருக்கே தெரியும். அதுக்கு பிறகு அவர் அரசராக படிப்படியாக உயர்ந்து வருகிறார். இப்படிப்பட்ட இந்த சவுல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெற்றி மேலே வெற்றி வந்த உடனே உள்ளத்தில் பெருமை வந்துடுது. உள்ளத்தில் பெருமை வந்த உடனே அவர் கடவுளுடைய சொல்ல கேட்கறத விட்டுறார். கடவுளுடைய சொல்ல கேட்கறத விட்ட உடனே கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறார். கடவுளுக்கு பாருங்க, கடவுளுக்கு பயப்படுறாரு, தன் ராஜாவாக ஏற்படுத்தி மறைக்கிறாரு. அப்படிப்பட்டவரை இப்போ தான் ராஜாங்கிற அந்த மமதை வந்த உடனே யாரையும் மதிக்கிறது இல்லை. இப்போ கடவுளே மதிக்கிறது இல்லை. கடவுளுடைய கட்டளைகளை அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாரு. கடவுளுடைய கட்டளை கைப்பிடிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் என்ன நடக்குது? கடவுள் அவருக்கு பதிலாக தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். தாவீதை தேர்ந்தெடுக்கிற அந்த காலகட்டத்தில் சவுலுக்கும் தாவீதுக்கும் இடையில ஒரு போராட்டம் நடக்குது. அந்த நேரத்தில் தாவீது ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாரு, நான் வெறும் ஒரு தெள்ளு பூச்சி போன்றவங்கிறார். தெள்ளு பூச்சி பார்த்துருக்கீங்களா? எங்க இருக்கு? இந்த ஊர்லேயே இருக்குமா? இந்த ஊர்லேயே இருக்கு. ஒரு 2 நாள் நீங்கள் கூட்டலன்னு வச்சுங்க. 2 நாள் கூட்டலன்னு விடுங்க. இந்த வீட்டை நான் சொல்கிறேன், இந்த ஹால் இருக்குல்ல, ஒரு 2-3 நாள் நீங்கள் கூட்டாமல் இருந்தீங்கன்னா ஒரு விதமான பூச்சி அப்படி குதிக்கும், டக்குன்னு குதிக்கும், பேன் மாதிரி இருக்கும், குதிக்கும், அப்படியே கடிக்கும். என்ன அது பெட்லெல்லாம் ஏறிடுச்சுன்னு வச்சுங்க, நல்லா தூங்குற மாதிரி இருக்கும். பூனைகள் மேல் பூனையிலிருந்து பூனையில் தான் அதிகமாக, பூனை நாய்கள்ல தான் அதிகமாக அது வளரும்.
கோழி மேலே இருக்கும். இந்த அதாவது இந்த 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 மிருகங்களை, இந்த பறவைகளை நம்ம என்ன செய்யறதில்ல, குளிப்பாட்ட வைக்கிறது இல்லை. கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. இந்த பூனையை நம்ம குளிப்பாட்டுறது இல்லை, நாயை குளிப்பாட்ட வைக்கிறோம். பூனையை குளிப்பாட்ட வைக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கிளி கோழிகளையும் குளிப்பாட்ட வைக்கிறது இல்லை. இந்த கிளி கோழிங்க என்ன செய்யும், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மண்ணில் போய் புரளும். அப்படி அது ஏன் மண்ணில் போய் புரளுதுன்னா, அந்த மூட்டை பூச்சி கடிக்கிற மூட்டை பூச்சிங்கிற இந்த தெள்ளு பூச்சி கடிக்கிறதுனாலாம். ஆனால் மனுஷர் மேலே ஏறினா பயங்கரமாக இருக்கும் அந்த கடி. சில வேளைகள் அது நம்ம பெட்லலாம் ஏறிடுச்சுன்னு வச்சுங்களேன், தூக்கமே வராது, பரவிடும், டக் டக் டக்குன்னு பரவும், பயங்கர ரத்தம் குடிக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு தாவீது, நான் சவுலுடைய பார்வையில் தெள்ளுப்பூச்சி போனவன். அப்படிப்பட்ட அந்த தெள்ளுப்பூச்சியை போல இருக்கிற இந்த தாவீதை தேவன் கரங்களில் எடுத்து பயன்படுத்துகிறார். அவர் மூலமாக பெரிய விடுதலையை கொடுக்குறார். அதுதான் நம்ம படிக்கிறோம். சரி, இப்போ இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் இப்போ அதுக்கு முன்னால் புதுசாக வந்தவங்களுடைய பையனுக்காக சொல்கிறேன். 1 சாமுவேல் 2 சாமுவேல் இது 2 ஒரே புஸ்தகம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி 1 2 சாமுவேல் சொல்ல மாட்டாங்க, ஆச்சுங்களா? ஒரே புத்தகம். அதே போல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களும் ஒரே புத்தகம். இதெல்லாம் சேர்ந்துமே ஒரு புத்தகமாக இருக்கும், ஆச்சுங்களா? ஆனால் நாளாகம் மாத்திரம்தான் ஒரே புத்தகமாக தனியாக இருக்கும். இந்த சாமுவேல் புஸ்தகம், ராஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து வர்ற அந்த செய்திகள் எல்லாம் ஒரே தொகுப்பாக அந்த நாளாகம் புஸ்தகத்தில் வருது. நாளாகம் புஸ்தகம்னா வேறு ஒன்றும் இல்லை, டைரி, அரசவையில் இருக்கிற டைரி. அந்த அரசர் மண்டபத்தில் என்ன வச்சுருப்பாங்க, ஒரு டைரி வச்சுருப்பாங்க. அன்றைக்கு என்ன நடந்ததுங்கிறத குறிப்பிடுறதுக்கு, அந்தந்த நாளில் என்ன நடக்குதுங்கிறது குறிப்பிடுறதுக்கு. அதனால் இப்போது நாளாகம் புஸ்தகம் முழுக்க முழுக்க தென்னாடாகிய யூதேயாவுக்கு சம்மந்தப்பட்டது. 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், இந்த 2 அரசையும் சேர்த்து சொல்லப்பட்ட வரலாறுகளை நமக்கு சொல்லுகிறது. இப்போ இந்த புத்தகம் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் ஒன்று, அதுக்கு முன்னால் சொல்கிறேன். தாவீது தன்னை கொல்லுவதற்காக சவுல் வேட்டையாடினார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் தெள்ளுப்பூச்சின்னு சொல்கிறார். தெள்ளுப்பூச்சின்னா மதிப்பில்லாதுன்னு அர்த்தம், மதிப்பில்லாதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு தெள்ளுப்பூச்சி இருந்தால் எடுத்து என்ன செய்வோம், ஆஹா எங்கள் வீட்டில் வளர்றியே, நல்லா இரு, இன்னும் கொஞ்சம் ரத்த குடி, இன்னும் கொஞ்சம் இதுன்னு சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம், அப்படி நசுக்குவோம், அப்படியே நசுக்குவோம். இந்த பெருவரலை வச்சு, பெருவரல் நகத்தில் வச்சு நசுக்குவோம். அதே மாதிரி நான் நசுக்கப்படுறேங்கிறாரு. ஆனால் இந்த சவுல் என்ன ஆகிறாரு, ஒரு பெலிஸ்தரோடு ஏற்பட்ட சண்டையில் கொல்லப்பட்டு அவரும் அவருடைய மகனாகிய யோனத்தானும் கில்போவா என்ற மலையில் அங்கே பரிதாபமான மரணம் அடைகிறாங்க. அந்த பரிதாபமான மரணத்தை நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரங்கள் படிக்கலாம். அந்த பரிதாபமான மரணத்தோடு 1 சாமுவேல் முடிவடைகிறது. அது தொடங்கும்போது எப்படி தொடங்குது, ஏலியுடைய வாழ்க்கையின் தொடக்கம் அல்லது அந்நாள் சாமுவேலுக்காக ஜெபம் பண்ணதுன்னு தொடங்குது. அப்போ ஒரு ஜெபத்தோடு தொடங்கி ஒரு துக்கத்தோடு முடியும். அதனால் இந்த புத்தகத்தில் நம்ம நிறைய கற்றுக்கொள்வதற்கு பாடங்கள் உண்டு. அந்த புத்தகங்களில் விசேஷமாக 4 முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதில் ஒன்று, கடவுள்தான் அம்மா உங்களுக்கு இதெல்லாம் இந்த இதில் வந்துடுமா, நீங்கள் உங்களால் இதெல்லாம் கேட்க முடியலையோ அதை இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஏற்றி விட்ருவார். அதனால் இதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க.
கிளாஸை நல்லா முடிஞ்ச அளவுக்கு கூர்மையாக கவனிங்க. எங்கேனாவது உங்களுக்கு குறிப்பு கிடைக்கலன்னா உங்களுக்கு இந்த நம்ம இதுலேயே வாட்ஸ்அப்லேயே வந்துடும், யூடியூப்லேயும் வரும். அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இடையில பேசுனீங்கன்னா கவனம் சிதறிடும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. 4 முக்கியமான பாடங்களை நாம் படிக்கிறோம். அதில் முதல் பாடம், கடவுள் தலைவர்களை ஏற்படுத்துகிறார். கடவுள் தலைவர்களை ஏற்படுத்துகிறார் அல்லது அரசர்களை ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம தலைவர்களை யார் ஏற்படுத்துறது? மக்கள். சரிங்களா? இனி ஒரு 2-3 மாதத்தில் என்ன நடக்க போகுது? தேர்தல் நடக்குது. இப்போவே வேட்பாளர்கள்லாம் பேரை சொல்கிறாங்க, பேரெல்லாம் நோட்டீஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு. இப்போ இந்த இஸ்ரவேல் நாட்டில் யார் அந்த தலைவர்களை ஏற்படுத்துறது? மக்கள் ஏற்படுத்துறது இல்லை, மாறாக கடவுள் ஏற்படுத்துகிறார், தேவன் ஏற்படுத்துகிறார். இப்போ தேவன் அவர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் துன்மார்க்கமாக நடக்காதீங்க, நீதியாக நடந்து கொள்ளுங்கள், விசேஷமாக கடவுளுக்கு பயந்து நடவுங்கள், கடவுளுக்கு பயந்து நடவுங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துகிறார். ஆனால் இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கிறது, அப்படி சொன்னவங்களில் அநேகர் கடவுளுக்கு பயந்து நடக்கலை. யாரெல்லாம் பயந்தாங்க, யாரெல்லாம் பயப்படலைங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல ஏலி கடவுளுக்கு பயந்து நடக்கிறார். அவருக்கு இருந்த மகன்கள் எத்தனை பேர்? 2 பேர். ஒப்பினி, பிணைகாஸ்ங்கிற 2 பிள்ளைகள். அவங்க கடவுளுக்கு பயந்து நடக்கலை. சரிங்களா? அதே போல் சாமுவேல் கடவுளுக்கு பயந்து நடக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்து நடக்கவில்லை. கடவுளுக்கு பயந்து நடக்கவில்லை. சவுல் கடவுளுக்கு பயந்தார், பிறகு அவரை மீறினார். ஆனால் அவருடைய மகன் யோனத்தான் கடவுளுக்கு பயந்து நடக்கிறார். கடவுளுக்கு பயந்து நடக்கிறார். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான காரியம். இப்போ யாரெல்லாம் பயந்து நடக்கிறாங்களோ கடவுள் அவங்கள உயர்த்துகிறார். கடவுள் அவளை உயர்த்துகிறார். யாரெல்லாம் பயப்படலையோ அவங்கள தள்ளி விடுகிறார். அவளை ஆட்சியில் இருந்தோ அவளுடைய பொறுப்பில் இருந்தோ தள்ளி விடுகிறார். சரிங்களா? இது முதல் பாடம். இரண்டாவது பாடம், அரசர்களுடைய ஆட்சியினுடைய நன்மை தீமையை இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அரசர்களாக யாராவது வந்தாங்கன்னா அதனால் நடக்க போகிற நன்மைகளையும் தீமைகளையும் இந்த புத்தகம் விசேஷமாக நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேலர்கள் தங்களை ராஜாக்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், சாமுவேலோ கடவுளால் ஏற்படுத்தப்படுகிற கடவுளுடைய பிரதிநிதிகளோ ஆளக்கூடாது என்று சொல்வதற்கு முக்கிய காரணம் சாமுவேலுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த பெரும் தோல்வி. சாமுவேலுடைய பிள்ளைகளை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால் நீங்கள் ஏலியுடைய பிள்ளைகளை பற்றி படித்தாலும் சில குறிப்புகள், துக்ககரமான தகவல்கள் வரும். விசேஷமாக ஏலியின் பிள்ளைகள் ஒப்பினி, பிணைகாசுங்கிறவங்க அவங்க என்னென்ன தவறு செய்தாங்கிறத அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்போ நம்ம கோயிலுக்கு காணி கொடுக்குறோம், கோயிலுக்கு காணி கொடுக்குறோம். இப்போ காணிக்கை கொடுக்கும்போது காணிக்கை எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதுக்காக பயன்படுத்தாமல் அந்த காணிக்கை போட்டிருக்கிற பையிலிருந்து காசு எடுத்து அப்படியே ஜோப்பில் போடுறது. இந்த எண்ணெய் காணிக்கைகளை எண்ணவே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த இதை எடுத்து ஜோப்பில் போட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்ததாக
அதே போல் ஏலியன் பிள்ளைகள் செய்தாங்க. அங்கே காணிக்கையாக அந்த நாட்களில் மிருகங்கள் பலியிடுவாங்க, அதாவது ஆடு மாடுகளை. அப்போ அவங்க வந்து அந்த நல்ல கறியை அது எரிஞ்சிகிட்டு இருக்கும்போதே அந்த நம்ம 3 திரிசூலம் வச்சுருக்காங்களே நம்ம ஊரில், அது மாதிரி ஒரு திரிசூலம் கொண்டு போய் அதை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்போ இந்த காணிக்கை போட்டவங்க, இந்த பலி கொடுத்தவங்க ஐயா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா அவங்கள தட்டி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த கோயிலுக்கு ஒரு அழகான பெண் பிள்ளைகளை இவர்கள் கற்பழித்தார்கள், ஏலியன் பிள்ளைகள் கற்பழித்தார்கள். அதோடு கூட அவனுடைய வேலைக்காரனும் அதை சாதகமாக பயன்படுத்தி அவங்களும் இந்த மாதிரி தீட்டு காரியங்களை செய்தாங்க. இது கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் போயிடுச்சு. சாமுவேலுடைய காலத்தில் அவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்கன்னா, அவங்க வந்து கடவுளுடைய வழியில் நடக்காமல் பொருளாசைக்கு சாய்ந்து போனாங்க. பொருளாசைன்னு என்ன? லஞ்சம் வாங்கிறது, பணம் பண்ணும். எப்படி இருந்தாலும் பணம் பண்ணும். நீங்கள் இத்தனை காலம் ஊழியக்காரராக இருந்துட்டு பணம் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்குமாக்கும். அதனால் அவங்க எப்படியாவது ஒரு வகையில் பணம் பண்ணுங்கிறதுனால என்ன பண்ணாங்க, அவங்ககிட்ட வந்து நியாயம் கேட்க வந்தவங்களுக்கு, சரி உனக்கு இந்த நியாயத்துக்கு முடிச்சு தரேன், நீ எனக்கு இவ்வளோ ரூபா கொடு, இனி எனக்கு இவ்வளோ ரூபா கொடுன்னு லஞ்சம் வாங்குறாங்களே, அந்த மாதிரி லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரிதானம், லஞ்சங்கிறது பேர் பரிதானம். பரிதானம் வாங்கினாருன்னு நம்ம பைபிளில் இருக்குது. அதுக்கு என்ன சரியான நம்ம இது சொன்னோம்? லஞ்சம். லஞ்சங்கிறத காட்டிலும் கையை விட்டுன்னு சொல்லுவோம். இப்போது கையை விட்டுங்கிறாங்க. கையூட்டு எப்படியே லஞ்சம்ங்கிற வார்த்தை இப்போ அதிகமாக பயன்படுத்துறதுல அதுக்கு பதிலாக கையூட்டுன்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் எங்கே இருந்தோம்? மலையாளத்தில் எங்கே அறியில்லை. சரி சரி சார். இப்போ இவங்க வந்து நீதிப்படி நியாயம் தீர்க்காம ஒரு பக்கம் சார்ந்து நீதி அநீதியாகவும் அநீதியை நீதியாகவும் சொல்லியிருக்கோம் அந்த தீர்ப்பு சொல்கிற காரியத்தில். இந்த காரணத்தினால மக்கள் எப்பா இவங்களால் பெரிய தலைவலி, அதனால் நமக்கு மற்ற ஊர்களில் இருக்கிற மாதிரி ராஜா வந்துட்டானா என்ன ஆகும்? நிலையான ஆட்சி இருக்கும். நாங்கள் தான் நிலையான ஆட்சி கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க. நிலையான ஆட்சி. ஸோ அதனால் ராஜா வேணும்னு கேட்டாங்க. இதனால் சில நன்மைகள் இருந்தன, சில தீமைகள் இருந்தன. ராஜா வருவதனால் நன்மை என்ன, ராஜா வருவதனால் வருகிற தீமை என்ன என்பதை இந்த நாளிலே பார்க்கலாம். முதலாவது நன்மை, ஒரு நிலையான ஆட்சி இருக்கும். ராஜாக்கள் வந்தால் நிலையான ஆட்சி இருக்கும். ஏன்னா ஒரு ராஜா, அவருடைய மகன், அவருடைய மகன், அவருடைய மகன், அவருடைய மகன், அதனால் ஒரு நிலையான ஆட்சி கட்டாயம் இருக்கும். அதனால் அதுக்காக அடுத்ததாக யார் அடுத்த தலைவர் என்கிற கேள்வியே வராது. யார் அடுத்த தலைவர் அப்படிங்கிற கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம மாதிரி நாடுகளில் தான் அடுத்து யார் பிரசிடெண்ட்டு, அடுத்து யார் சேர்மன், அடுத்தது யார் சீஃப் மினிஸ்டர், யார் பிரைம் மினிஸ்டருங்கிற கேள்வியெல்லாம் வருதா? ஆனால் இது அந்த பிரச்சனை கிடையாது. யார் ராஜாவோ ராஜாவுடைய மகன் இளவரசன் ஆச்சா. அரசன், இளவரசன், அவருக்கு கீழே இளவரசன். யார் முக்கிய மந்திரி இருக்காங்களோ அவங்க பிள்ளைங்க. யார் பொருளாதார செக்ரட்டரி, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அவங்க பிள்ளைங்க வந்துடுவாங்க. இப்போ மாதிரியெல்லாம் அலைய வேண்டியது. அதனால் அடுத்து நியாய விசாரணை செய்வதற்கு நல்ல ஒரு அரசர் கிடைச்சிருவார். அப்போது நீதிமன்றத்தையோ நீதிபதிகளை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அது மாத்திரம் இல்லை, போர் நடக்கும்போது போரை முன்னுக்கு கொண்டு செல்வது யார், போர் நடத்துறது யார் அப்படிங்கிற பயம், கவலை பொதுமக்களுக்கு இருக்காது. அதை ராஜா பார்த்துக்குவார். அதுக்கு ராஜா பார்த்துக்குவார்.
அப்படி பண்ணும்போது என்ன வரும், இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அந்த நாட்கள் எப்படி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, தண்டோரம் அடிப்பாங்க. இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவது என்னவென்றால், நம்முடைய அரசாங்கத்திற்கு போர் வீரர்கள் தேவை, தகுதியுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள், தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்வாங்க. அப்படி இந்த போர் நடக்கிறத பற்றி மக்கள் கவலை இல்லை. அது நடக்கும்போது அதுக்கு அதை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளுங்கிறது நடக்குது. அடுத்ததாக இந்த நன்மை தீமைகளின் நடுவில் சில துக்ககரமான காரியங்களும் இருக்கும். அதுக்கு முன்னால் எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கிறது போல எங்களுக்கு ராஜா வேணும். அதனால் அரசர் வந்துட்டார். அரசர் வந்தோடனே தேவனுடைய ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி, இறையாட்சி நின்று போயிடுச்சு. நின்று போனதுனால கடவுளுக்கு துக்கம் வந்துருச்சு. கடவுளுடைய துக்கம் சாமுவேல் மூலமாக வெளிப்பட்டது. ஏன்னா சாமுவேல் தான் என்ன சொல்கிறாரு, எப்பா தீமை இருக்குது, நன்மையை காட்டிலும் தீமை இருக்குது, அதனால் நீங்கள் ராஜாவை கேட்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க நீ சும்மா கிளவா அப்படின்றவாங்க, கிளவா நீ சும்மா கடன்றுவாங்க. அதன் நிமித்தமாக இவர் துக்கப்படுறார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் மனம் வருந்தினான் அல்லது மனஸ்தாபப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் புஸ்தகம் நீங்கள் நேரம் இருக்கும்போது எடுத்து படிங்க. 8வது அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் படித்தீங்கன்னா சாமுவேல் மனம் உடைஞ்சிடுறாரு, சாமுவேல் துக்கப்படுறார், மனஸ்தாபம் கொடுக்குறார் அப்படின்னு நம்முடைய பைபிள் சொல்லுது. சரி, இதனால் நடக்கிற தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தீமைகள் 1 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9லிருந்து 21 வரைக்கும் உள்ள பகுதியில் அந்த தீமைகள் என்னங்கிறத பட்டியல் போடுறாரு. யார்? சாமுவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, எப்பா இன்னின்ன தீமைகள் எல்லாம் உங்களுக்கு யார் வந்தால் உண்டு? ராஜாக்கள் வந்தால் உண்டு. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க, உங்கள் அரசரை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்கன்னு. இதை முன்னாலேயே உபாகமம் புஸ்தகத்தில் கடவுளை சொல்லியிருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு மற்ற நாடுகளில் இருக்கிறது போல் ராஜா வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜாக்கள் இப்படியெல்லாம் நடப்பாங்க, அதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா நீங்கள் ராஜாவை கேளுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதையே இங்கே சாமுவேல் புஸ்தகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 9லிருந்து 21 வரைக்கும் படிக்கும்போது படிக்கலாம். முதல்ல 11வது வசனத்தில் படிக்கலாம். இந்த ராஜா வந்தால் அவருக்கு குதிரை ஓட்டுறதுக்கும் குதிரை வண்டி ஓட்டுறதுக்கும் யார் வேணும்? ஆட்கள் வேணும். என்ன, குதிரை ஓட்டுறவங்கள சாரதிங்கிற பேரை பயன்படுத்துவாங்க. சாரதிகள் வேணும். இன்றைக்கி நம்ம டிரைவர்னு மாதிரி, ஓட்டுநர்னு மாதிரி கார் ஓட்டுறதுக்கு வேணும். இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் காரை யார் ஓட்டுறது? பிரைம் மினிஸ்டர் ஓட்டுறதில்லை. சில நாடுகளில் அந்தந்த பிரைம் மினிஸ்டரே கார் ஓட்டுவார். நான் மலேசியா போயிருந்த போது அங்கே மலேசியாவில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பார்த்தேன். ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய நண்பர் மூலமாக. அவர் சாதாரணமாக நடக்கிறாரு. ஆனால் நம்ம ஊரில் இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கூட யார் இருப்பாங்க? அந்த பக்கம் 2 பூனைப்படை இருக்கும், இந்த பக்கம் 2 யானைப்படை இருக்கும். பூனைப்படை யானைப்படை, என்ன புலிப்படையா என்ன சொல்லுவாங்க? ஸோ அங்கே பாதுகாப்புக்கு நிறைய இது இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கவனிக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க நம்ம ஊரில். ஆனால் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில், மலேசியா போன்ற நாடுகள் அந்த பிரச்சனை இருக்காது.
யாரையும் பார்த்து பேசலாம். ஏன் அன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஹாய் அப்படின்னாரு. அப்புறம் பேசுனேன். அப்புறம் 2 பேரும் அப்படி சொந்தம் கொண்டாடி பேசுனாங்க, சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி. அப்புறமா நான் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, என்ன அறிமுகப்படுத்தினார், இவர் வந்து இந்த ஊரில் இருந்ததுக்கு எங்கள் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் வந்து இந்த ஊரினுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னார். நான் கை தூக்குனேன். ஸோ அந்த மாதிரி இப்போது இந்த நம்ம ஊரில் சாதாரண யார் சொல்கிறது, பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஆனால அவருக்கு கார் வரும், கார் ஓட்டுறதுக்கு இன்னொருத்தர் தான் வச்சுருப்பார், டிரைவர் வச்சுருப்பார். அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாததுனால இல்லை, தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி உங்களுக்கு சாரதிகளை ஏற்படுத்துவாங்க. உங்கள் பிள்ளைகளை தான் எடுப்பாங்க. சில வேலைகளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, சில சம்பளம் கொடுக்காமல் இருப்பாங்க. அதனால் கவனமாக இருந்துங்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ராஜா வந்தால் ராஜாவுக்குன்னு சில இடங்களை நீங்கள் கொடுக்கணும். உங்கள் தோட்டத்தொடவெல்லாம் அவர் கொடுக்கணும். அந்த தோட்டத்தொடவில் யார் வேலை செய்யறதுக்கு வைக்கணும்? உங்கள் பிள்ளைங்க தான் வேலை செய்யணும். உங்கள் பிள்ளைங்க தான் வேலை செய்யணும். உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு வேலை செய்கிறது பதிலாக இந்த ராஜாவுக்கு வேலை செய்வாங்க. அதனால் ராஜாவை நீங்கள் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிறாரு. ரைட். அப்புறம் அவருக்கு வேண்டிய துப்பாக்கி, பீரங்கி எல்லாம் செய்கிற மாதிரி அந்த நாட்களில் ஈட்டி, அம்பு எல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருந்தால் போர் ஆயுதங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு உங்கள் ஆட்கள் தான் செய்ய வேண்டியிருக்கும். இரும்பு வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் கவனமாக இருக்குங்கிறார். அப்புறம் சென்ட் தயாரிக்கிறதுக்கு, சோப்பு தயாரிக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைங்களை தான் அவர் பிடிச்சி வச்சுக்குவார். அதனால் அந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கவனமாக பார்த்துங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி அவருடைய தோட்டத்தில் அவருக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும், கவனமாக இருக்குங்கிறாரு. ஸோ நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 10-15 காரியங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ராஜாவுக்கு அடிமைகளாக மாறுறதை விட கடவுளுக்கு அடிமையாக மாறினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. ஏன்னா சவுலுங்கிற சாமுவேல் நியாயாதிபதியாக இருந்தபோது அல்லது அவங்கள ஆளுகிறவர்களாக இருந்தபோது அவருக்கு யாரும் இந்த மாதிரி இந்த கை வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் அவசியம் இல்லாமல் இருந்தது. அவர் வருவார் அவ்வளோதான். ஆனால் இப்போ புதுசாக ராஜா வந்தால் என்ன செய்வார்? இதுக்கெல்லாம் ஆளுங்களை உங்கள்கிட்ட இருந்து பிடிப்பார். அதனால ஜாக்கிரதை இருங்கிறார். ஸோ இந்த புத்தகம் நமக்கு நிறைய உண்மைகளை சொல்லுகிறதுனால் இந்த புத்தகத்தை கவனத்தோடு படிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகம் அன்னாள் என்கிற அழகான ஒரு பெண்ணினுடைய ஜெபத்தில் தொடங்கி சவுல் பரிதாபமான மரணம் அடைகிற வரைக்கும் இந்த வரலாற்றை சொல்லுகிறது. அதனால் இந்த புத்தகத்தை மிக கவனமாய் படிக்க வேண்டும். இப்போ 2 சாமுவேல் புஸ்தகத்துக்கு நம்ம போவோம். 2 சாமுவேல் புஸ்தகம் இது 2 அரசாங்கம் என்ற பெயரில் வருகிறது. 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் எந்த தலைப்பில் வருதுன்னு சொல்லியிருக்கேன்? ராஜாங்கம் என்கிற பேரில் வருது. கிங்டம், ஃபர்ஸ்ட் கிங்டம், செகண்ட் கிங்டம், தேர்ட் கிங்டம், ஃபோர்த் கிங்டம். கிங்டம் என்றால் ராஜாங்கம், அரசாங்கம். சரி, 1 சாமுவேலின் தொடர்ச்சி தான் 2 சாமுவேல். 1 சாமுவேலின் தொடர்ச்சி தான் 2 சாமுவேல். ஆனால் இது நமக்கு பிரிக்கப்பட்டதுனால ஏதோ புதுசாக படிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதனால் இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் சாமுவேலுடைய பிறப்பிலிருந்து தொடங்கி சவுலுடைய மரணம் வரைக்கும் செல்கிறது. ஆக அது ஒரு 100 வருஷத்து வரலாற்றை சொல்கிறது. 100 years ஹிஸ்ட்ரி, ஒரு 100 வருட வரலாற்றை அது நமக்கு சொல்லுகிறது. ஆனால் 2 சாமுவேல் புஸ்தகம் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது முதல் கொண்டு கிட்டத்தட்ட அவருடைய மரண நாட்கள் வரைக்கும் உள்ள 40 வருஷத்தை சொல்லுகிறது.
ஏன்னா தாவீது எத்தனை வருஷம் ஆட்சி செய்தார்? 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அந்த 40 ஆண்டுகளை பற்றி சொல்லப்படுகிற ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிற ஒரு புத்தகம், பர்சனல் லைஃப். தாவீதுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்கிற ஒரு அழகான புத்தகம். இதுக்கு ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியாது, சரிங்களா? ஏன்னா அப்படி சொல்லப்படலை. சில புத்தகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கும், சில புத்தகத்துக்கு சொல்லப்படலை. இந்த புத்தகத்தை வேத ஆய்வாளர்கள், வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நாத்தான் இதை எழுதியிருக்கலாம். தீர்க்கதரிசி நாத்தான் இதை எழுதியிருக்கலாம். ஏன்னா நாத்தானும் தாவீதும் ஒன்றா இருந்தாங்க, ரொம்ப க்ளோஸ். அதே போல் காத்தும் தீர்க்கதரிசியாய் காத், இவரும் தாவீதும் நெருக்கமாக இருந்தாங்க. இதனால் இந்த 2 பேர்களில் யாராவது ஒருவர் எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது இந்த 2 பேர் எழுதின கருத்துக்களை தொகுத்து வேற யாராவது ஒருவர் எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறது. ஆக யாரெல்லாம் எழுதியிருக்கலாம்? நாத்தான், காத். அல்லது நாத்தானுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் பேர் சாபூத். இவர் இந்த காத் நாத்தான் ஆகிய 2 பேர் எழுதினதை தொகுத்து ஒரு நூலாக எழுதியிருக்கக்கூடும் என்று சாபூத் என்கிறவர் எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சரி, நீங்கள் 1 நாளாகமும் 29 30 வசனத்தையும் படிச்சிருங்க. அதோடு கூட 1 நாளாகவும் 29 30 1 ராஜாக்கள் 4-5 நீங்கள் படிக்க முடியாது கேட்டுக்கிறேன். இப்போ வேண்டாம், படிச்சு வச்சுருங்க. ஆமாம், 1 நாளாகவும் 29 30 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 5வது வசனம். சரிங்களா? சரி, இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்தில் ஒரு புள்ளி விபரம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வேதாகமத்தில் 66 புஸ்தகத்தில் 10வது புஸ்தகம். 66வது புஸ்தகத்தில் 10வது புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் 24 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் 24 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் 695 வசனங்கள் இருக்கிறது. 695 வசனங்கள். ஆமாம், அது மாத்திரம் இல்லாமல் 125 கேள்விகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங், உங்களுடைய கவனத்தை இன்னும் ஆழப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். 125 கேள்விகள் இருக்கும் இந்த புத்தகத்தில். நீங்கள் படித்து பாருங்கள், அண்டர்லைன் பண்ணி பாருங்கள் கேள்விகள் எல்லாம். 70 கட்டளைகள் இந்த புத்தகத்தில் இருக்கு. கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ். சரி, இப்போ 1 சாமுவேல் புஸ்தகத்தில் சவுலுடைய வாழ்க்கை வரலாறு, 2 சாமுவேல் புஸ்தகத்தில் தாவீதுடைய வாழ்க்கை வரலாறு. இப்போ இந்த 2 பேருடைய வாழ்க்கை வரலாற்றில் சில ஒற்றுமை வேற்றுமைகளை பார்ப்போம். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் நோட்ஸில் எழுதுறவங்க எழுதலாம். சவுல், தாவீது அப்படின்னு போட்டு 1 2 அப்படி எழுதி நான் சொல்கிற குறிப்புகளை நீங்கள் எழுதிக்கலாம். முதல்ல 2 பேரையும் பற்றி சொல்கிறேன். சவுலை பற்றி சொல்லும்போது, சவுலுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சவுளுடைய வாழ்க்கையில்
பரிசுத்தாவியானவர் இறங்கினார். எந்த சந்தர்ப்பத்தில்னா அவங்களுடைய கழுதையை காணாமல் போன போது, அதை தேடி கண்டுபிடிக்க போன போது சவுல் மீது பரிசுத்தாவியானவர் இறங்கினார். இப்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் ஒருவர் மேல் இறங்குவார். பரிசுத்தாவியானவர் ஒருவர் மேல் இறங்குவார். அவர் மேலே தான் இருப்பார். ஆச்சுங்களா? அப்படியே அவர் மேலேயே பரிசுத்தாவியானவர் இருப்பார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் உள்ளத்துக்குள்ளே வருவார். பரிசுத்தாவியானவர் உள்ளத்துக்குள்ளே வருவார். இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறாரு? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். என்றைக்கு ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ அப்பொழுது இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார். அவரோடு கூட சேர்ந்து தேவன் வருகிறார். தேவனோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரும் வருகிறார். ஆக ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய உள்ளத்துக்குள்ள யாரெல்லாம் வருது? தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும் திரியேக தேவனும் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ இப்படி வரும்போது அவர்களுடைய வருகை அது தாங்க முடியாதா இருக்கும். அதனால் ஒரு சிலர் நல்லா சிரிக்கலாம், ஒரு சிலர் அழுகலாம், ஒரு சிலர் அவர்களுக்கு புரியாத மொழிகளில் பேசலாம். இது வரும்போது சரிங்களா? நிறைய பேர் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை நினைக்கும் போது நான் அழுதேன் சத்தம் போட்டு எழுதிருக்கலாம், அல்லது வெறுமனே கண்ணீர் விட்டு எழுதிருக்கலாம். சிலர் வாய் விட்டு சிரிச்சிருக்கலாம், சிலர் சிரித்த முகத்தோடு இருந்திருக்கலாம். சிலர் அவர்களுக்கு புரியாத மொழியில் பேசியிருக்கலாம், சிலர் புரிந்த மொழியில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவரே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க இல்லையா? இது ஆண்டவர் உள்ளே வருவதற்கான ஒரு அடையாளம். ஏன்னா அவர் வரும்போது எப்படி வருவார்? பலத்தோடு வரும். அப்படி பலத்தோடு வரும்போது அதை நம்முடைய பலத்தினால அதை எதிர்கொள்ள முடியாது. நம்முடைய பலத்தினால எதிர்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. அதனுடைய வெளிப்பாடாக நான் சொன்னவைகள் நிகழலாம், அவருடைய வெளிப்பாடாக நடக்கலாம். சரி, இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் கழுதை தேடி போன போது அவர் மீது இறங்கினார், அவரோடவே இருந்தார். ஆனால் 16வது அதிகாரம் 14வது வாக்கியம் தொடங்கி 23வது வாக்கியம் வரைக்கும் உள்ள பகுதியை படிக்கும் பொழுது பரிசுத்த 16வது அதிகாரம் 14லிருந்து 23வது வசனம் வரைக்கும் படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார், சவுல் மேலிருந்து நீங்கினார். அதற்கு பதிலாக அசுத்த ஆவி அவரை ஆட்கொள்ள ஆரம்பித்தார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இருந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோமே, பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இருந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோமே, உடனே பரிசுத்த ஆவியானவருடைய இடத்த யார் பிடிச்சிக்கிறது? அசுத்த ஆவி. பைபிளில் அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை இயேசுவானவர் சொல்வார். ஒரு மனுஷனிடத்துல ஒரு பிசாசு இருந்தது. அந்த பிசாசை துரத்திட்டாங்க. துரத்தின உடனே அது என்ன பண்ணுது? அங்கங்கே அப்படியே போய் இருங்க. இப்போ அசுத்த ஆவி நல்ல கவனிங்க, அது வந்து துரத்தும் போது நம்மகிட்ட இருந்தால் போகுது, நம்மகிட்ட இருந்தால் போகுது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அசுத்த ஆவிகள் வந்து ஒரு விதமான நிலையான வாழ்வு உள்ளவைகள். ஏன்னா சுத்த ஆவிகள் எப்படி நிலையான வாழ்வு உள்ளதோ அதே போல். அதனால் அது நம்மகிட்டேருந்து வெளியே போயிடும். நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் வெளியே அனுப்புனா எப்படி வெளியே போகிறாங்களோ அப்படி வெளியே போயிடும். என்ன அப்போ அந்த மாதிரி அசுத்தாவி வெளியே போயிடும். அசுத்தாவி வெளியே போன பிறகு
அது என்ன செய்யும், அலையும். அது அலையும். ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும். அது ஏற்கனவே ஒரு இடம் பிடிச்சி வச்சுருந்ததை இப்போ காலி பண்ணிட்டோம், பேயோட்டி காலி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு எங்கேயாவது போய் உட்காரும், யார் மேலேயாவது உட்காரும். அப்போது அது என்ன செய்யும், நம்ம ஏன் இன்னொருத்தன் மேலே போனோம், நம்ம தான் ஏற்கனவே ஒருத்தன் விட்டு வந்தோமே, அவனே பிடிச்சிக்குவான்னு அவன்கிட்ட திரும்பி வரும். அப்படி வரும்போது வந்து பார்க்கும், இந்த அசுத்தாவி நீங்கிறவன் எப்படி இருப்பான், சுத்தமாக இருப்பான். அந்த ரூம் காலி, அந்த ரூம் காலியாக வைக்கக்கூடாது. அதுக்கு பதில் யாரை கொண்டு வந்துடணும், பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்துடணும், அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்துடணும், அல்லது தேவனை கொண்டு வந்துடணும். இப்போது இந்த திரியேக தேவன் அங்கே அந்த இடத்துல இல்லை. எந்த இடத்துல, இந்த அசுத்த ஆவி போன இடத்துல இல்லை. அந்த அசுத்த ஆவி போன இடத்துல இல்லாததுனால இதுக்கு கொண்டாட்டாங்க. கொண்டாட்டம்னு அது தனியாக வர்றதுக்கு இஷ்டப்படுறதில்ல. அதனால் அதோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வாங்கடா வீடு காலியாக கிடக்குது, வாங்கடா வீடு காலியாக இருக்குது, போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துடும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதனுடைய முன்னிலையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் பரிசுத்த ஆவி விலகினார், அசுத்த ஆவி ஆட்கொண்டார். இப்போ தாவீதுடைய வாழ்க்கைக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் தாவீதை அபிஷேகித்து ஆட்கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் தாவீதை அபிஷேகித்து ஆட்கொண்டார். இதனை நீங்கள் 16வது அதிகாரம் முதல் 13 வசனத்திலே வாசிச்சிடலாம். 1 சாமுவேல் புத்தகத்தில் கவனிங்க. 1 சாமுவேல் புத்தகம். இப்போது இதை வந்து ஆர்டினேஷன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதல் சரி, தாவீதுக்கு 3 முறை இந்த 3 முறை ராஜாபிஷேகம் செய்யப்பட்டார். 3 முறை ராஜாபிஷேகம் பண்ணப்பட்டார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த 3 அபிஷேகத்தை பற்றி தனியாக கிளாஸ் எடுத்தால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு நமக்கு நேரம் இல்லை. முதல் அபிஷேகம் யார் மூலமாக வந்தது? சாலமோன் மூலமாக, சாமுவேல் மூலமாக வந்தது முதல் அபிஷேகம். அதுதான் இது. 2வது அபிஷேகம் அவரை யூத கோத்திரத்துக்கு, சவுல் இறந்த போன உடனே இந்த மற்றவங்கெல்லாம் புரட்சி பண்ணுறாங்க. அதனால் யூத கோத்திரத்தர் மாத்திரம் இவர் எங்கள் ரத்தம், இவர் எங்கள் ஆள், நாங்கள் இவரை விட மாட்டோம், இவர் தான் இந்த நாட்டுக்கு ராஜாவாக வேண்டிய தகுதி உள்ளவர்னு எடுத்தாங்க. அப்போது உள்ளூர் பிரச்சனைலாம் வருது. அதனால் கிட்டத்தட்ட 7.5 வருஷம் இவர் தனியாக ஆட்சி செய்கிறார். சரிங்களா? அதுக்கு பிறகு இந்த மக்கள் உணர்ந்துக்கிறாங்க. இல்லை, யூத மக்கள் அதான் சொல்கிறேன். யூத மக்கள், இவர் யூதாவுக்கு ராஜாவாக இருக்கும்போது, யூதாவுக்கு மட்டும்தான், மற்ற இடங்களில் இவர் வந்து அப்போ முதல் ராஜாவாக இருக்கும்போது எப்ரோனை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்கிறார் 7 வருஷம். இந்த 7 வருஷத்தில் அவருடைய ஆட்சி நல்லாட்சி அமையுது. சவுலுடைய மகன்களில் ஒருவனை வடநாட்டுக்காரங்க ராஜாவாக பேருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. டம்மி பீஸ், அவர் பொம்மை ராஜா. ஆனால் அப்னேருங்கிறவர் தான் என்ன செய்கிறாரு, ஆட்சி நடத்துகிறார். அப்னேருங்கிறவர் வந்து சவுலுடைய சொந்தக்காரர். அது மாத்திரமல்ல, அவர் அந்த நாட்களில் சவுலுடைய காலத்தில் பிரதம மந்திரியாக இருந்தவர். இவர் பிரதம மந்திரியாக இருக்கிறாரு. பிரதம மந்திரியாக இருந்து ஆட்சி செய்கிறாரு. ஆனால் அங்கே பேருக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அதனால் அவரை டம்மி பீஸ் ஆக்கிடுறாங்க. 7 வருஷம். சரி, இப்போது
இந்த ராஜா தாவீது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்ததுனால இவர் வந்து மூன்றாவது முறை இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சமஸ்த இஸ்ரவேலரும் சொல்லப்பட்டிருக்கும். அனைத்து இஸ்ரவேலர்களும், சமஸ்தான அனைத்து இஸ்ரவேலர்களும் சேர்ந்து இவரை திரும்பமாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அந்த ஆட்சி 37 ஆண்டுகள் நடக்கிறது. ஆக மொத்தம் 40 ஆண்டு காலம் இவர் ஆட்சி செய்கிறார். ஸோ பெத்லகேமில் முதல் அபிஷேகம், எப்ரோனில் 2வது அபிஷேகம், எப்ரோனில் 3வது அபிஷேகம். பெத்லகேம், எப்ரோன், முதல் அபிஷேகம் தாவீது அவருடைய குடும்பத்தாருக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சாமுவேல் பண்றாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கடவுள் வந்து சாமுவேலுக்கு சொல்றாரு, எப்பா போய் யார் ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே ஒரு ராஜா இருப்பான், அவனை அபிஷேகம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். இவரும் அதுக்கு தயாராக எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். அப்படி எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே வந்து ஈசாய் வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வரவழைச்சு உட்கார வச்சோடனே, இப்படி ராஜாவாக்க போகிறேன்னொடனே, எப்பா என் பெரிய பையன் அவன் தான் இது தகுதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஏன்னா அவன் இருக்கிறது எப்படி இருக்கான், வாட்ட சாட்டமாக இருக்கான். இவர் எப்படி இருக்கிறாரு, வாட்ட சாட்டம். பார்த்தாலே அரசக்கலை முகத்தில் இருக்கு. அரசக்கலை முகத்தில் இருந்தோடனே அவராக தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரி போய் அவருக்கு முன்னால் நில்லுப்பா அப்படின்னு அனுப்பினோடனே, ஏன்னா இன்னொரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இந்த நாட்களில் பெரியவங்க சாதாரண வயதில் மூத்தவங்க வந்தாங்கன்னா பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு முன்னாடி அடிக்கடி போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஒரு இடத்துல நிற்பாங்க. யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வந்து ஒரு ஓரத்தில் நின்று ஐயா வாங்கன்னு கை கும்பிடுறது. அந்த வீட்டினுடைய தலைவர் தான் பேச்சுவார், பிள்ளைங்க யாரும் பேசக்கூடாது. சரிங்களா? இன்றைக்கி மாதிரி அப்படி இல்லை, அப்படி பேசும்போது இன்னொருத்தர் இடையில பேசுவாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இவர் அனுப்புகிறார். யார்? ஈசாய் அனுப்புகிறார். போய் அவர் என்ன கேளு அப்படின்னு. அவரை பார்த்தோடனே இவர் மனசில் ஒரு எண்ணம். யார் மனசில்? சாமுவேல் மனசில் ஒரு எண்ணம், ஆஹா இவனாக தான் இருக்கணும். ஏன்னா முகத்தில் என்ன இருக்குது, ராஜக்கலை இருக்குது, முகத்தில் ராஜக்கலை இருக்குது. அதனால் இவனை சூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறேன், டேய் முகத்தை பார்க்காதடா, உள்ளத்தை பாரு. அதனால் இவன் முகத்தில் இருக்கிற ராஜக்கலையை பார்க்காத, அவன் உள்ளத்தில் இருக்கிற அசுத்து பாருன்னு சொல்லிடுறாரு. வாட்ட சாட்டமாக இருந்தாலும் இவனை தேர்வு செய்யணுன்றாரு. கடைசியாக அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வராங்க, 7 பிள்ளைங்க வந்துடுறாங்க. அப்போது சாமுவேல் வந்து கேட்குறாரு, ஏப்பா உனக்கு 7 பிள்ளைங்க தானா அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், இருக்கான். இப்போ முறைப்படி இந்த ஏசங்கிற அப்படின்னா அவங்க அப்பா பேர் தாவீதுடைய அப்பா பேர்னா ஈசாய் என்ன செஞ்சுருக்கணும், ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறான்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட்லேயே போய் யாரை கூட்டி வந்துருந்துருக்கணும், இவனையும் கூட்டி வந்திருக்கணும். உன் பிள்ளைகள் தான் சொல்லிட்டு, அப்போ பிள்ளைகள் ஒன்று எல்லா பிள்ளையும் கூட்டி வந்துருக்கணும். இவன் அவர் மறந்துட்டாரா அல்லது அவன் வேண்டான்னு விட்டாரான்னு தெரியல. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா 7 பேரும் வந்துட்டாங்க. இவரும் வாயை பற்றிக்கிட்டு தான் இருக்கிறார், எனக்கு கடைசியில் ஒரு பையன் இருக்கான் கொஞ்சம் பொறுங்கன்னு கூட சொல்லலை. இவர் தான் கேட்குறாரு, உனக்கு இத்தனை பிள்ளைங்க தானா, உங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க தானான்னு கேட்குறாரு.
அப்போ தான் சொல்கிறாரு, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், உடனே கூப்பிப்பா அப்படின்னு வேகமாக போய் கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ கூப்பிட்டு வந்தோடனே இவன் தான் எப்படி இருக்கான், சாந்தமாக இருக்கான். போங்க சாந்தமாக இருக்கிறார் பார்க்குறாரு. அப்புறம் அவனுடைய கண்கள் அழகான கண்கள் அப்படின்லாம் அவனை பற்றி வர்ணனை இருக்கும். இப்போது நல்லா கவனிங்க, அந்த ஆட்சிக்கு பிறகு அவனுடைய அந்த அபிஷேகத்துக்கு பிறகு அவனுடைய இதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனவே 3 முறை அபிஷேகம் பண்ணுறார். அதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு முறை பெத்லகேமில் அது வந்து முதல் அதாவது யூதா கோத்திரம் மாத்திரம் எப்ரானில் செகண்ட் டைம் பண்ணுறாங்க. 3வது முறை எல்லாம் சரி ரைட். இப்போ அடுத்ததாக சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. சவுல் வந்து 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பொறாமையினால் நிறைந்திருந்தான். எதனால் நிறைந்திருந்தான்? பொறாமையினால். யார் மேலே பொறாமை? தாவீது மேலே. அது மாத்திரம் அவனுக்குள்ள சதி திட்டங்கள் நிறைய இருந்தது. அவர் அழிக்கணும், தாவீதை எப்படியாவது அழிக்கணும், அதனால் சதி திட்டம் போடுறோம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது ஒரு நல்ல நண்பனாக இருந்தான், சிறந்த நண்பன். அவர் ஒரு நாளும் சவுலை வெறுக்கலை. சவுலை ஒரு நாளும் தாவீது வெறுக்கவில்லை. அது மாத்திரம் இல்லை, சவுளுடைய மகனை அவர் நேசித்தார். பைபிள் சொல்லுது, யோனத்தானை தாவீது நேசித்தான். எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கிறாரோ, தவறான அர்த்தத்தில் அல்ல, ஒரு கணவன் மனைவியை நேசிப்பது போல, ஒரு காதலன் காதலியை நேசிப்பது போல தாவீது யோனத்தானை அப்படி ஒரு நேசம் பண்ணார். அதனால் இவன் வந்து ஒரு நல்ல சிநேகிதனாக இருந்தான், நல்ல நண்பனாக இருந்தார். 20வது வசனத்தில் படிக்கிறோம், 20வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கிறோம். 3வது சவுல், 3வது பாயிண்ட், இது சவுல் மொழி வயதில் வரும்போது சவுல் தாவீதை கொல்வதற்காக ஒரு முயற்சி இல்லை, பல முயற்சிகள் செய்தார். ஒரு முயற்சி இல்லை, பல முயற்சிகள் செய்தார். எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 19வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தாவீது அதுக்கு பதிலாக இவன் சொல்கிறான், தெள்ளுப்பூச்சி போல என்னை தேடிக்கிறான், அதனால் அவன் அங்கங்கே ஒழிஞ்சிக்கிறான். ஒழியும் போது கூட அவனுடைய லைஃப்பை ஆண்டவர் வந்து தாவீது கையில் கொடுக்குறாரு. ஆச்சுங்களா? இந்த மாதிரி கொடுக்கும்போது பக்கத்தில் இவ்வளோ நெருக்கத்தில் இருக்காங்க. இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கும்போது தாவீது சொல்கிறாரு, பொழைச்சிப்போம், நீ கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க, உன் மேலே நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய துணியை மாத்திரம் கட் பண்ணிட்டு வந்துடுறான். சொல்கிறாரு, சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும், சவுளுடைய வாழ்க்கையை. ஏன்னா தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, போய் அவன் தலையை வெட்டிட்டு வந்துடுறேன், அவன் இப்போ வசமாக மாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, போகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. அதனால் 24, 26 அதிகாரங்களில் எப்படியெல்லாம் தாவீது சவுலை காப்பாற்றினார் என்று சொல்கிறார். 4வதாக சவுல் ஒரு தோற்று போன வீரனாக
தோற்றுப்போன வீரன், பரிசுத்த வீரன். தோற்றுப்போன பரிசுத்த வீரன், பரிசுத்த வீரன் சவுல். ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு எல்லாம் பண்ணப்பட்டார்ல, அதனால் பரிசுத்தவன் தானே. அதனால் தோற்றுப்போன ஒரு பரிசுத்த வீரன். தாவீது பலமான ஒரு பரிசுத்த வீரனாக இருக்கிறார். 17வது அதிகாரத்தில் கடைசியாக சவுளுடைய கையிலிருந்து தேவன் அரசை வலுக்கட்டாயமாய் பிடிங்கிக் கொண்டார். சவுளுடைய கையிலிருந்து தேவன் அரசை வலுக்கட்டாயமாய் பிடிங்கிக் கொண்டார். 13வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். அதே போல் 15வது அதிகாரம் 11வது வசனம் 26வது வசனம் ஆகியோட நீங்கள் படித்து பாருங்கள். தனிப்பட்ட முறையில் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். அதில் சொல்லிருக்கோம். தாவீதுக்கு வரும்போது, தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். என்ன வீட்டை கட்டுவேன்? தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொல்லி நிலையான வீட்டை கட்டி கொடுத்தார். இன்றைக்கும் தாவீதுடைய பேர் விளங்குகிறது. இன்றைக்கும் தாவீதுடைய பெயர் நிலைக்கிறது. சவுலுடைய பேர் காணாமல் போச்சு. தாவீதுடைய பேர் இன்றைக்கு எப்படி நிலைக்குது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டி கொடுத்தார் ஆண்டவர். சரி, நான் அந்த கேள்வி கேட்கல. இன்னைக்கும் தேவன் தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டி கொடுத்தார். ரைட். தாவீதின் மகனே என்று, தாவீதின் குமாரனே என்று இயேசுவானவர் அழைக்கப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்து மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி உயிரோடு இருக்கிறார். யார் அது? தாவீதின் குமாரன். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது யாரு? தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன் தான் தாவீதுடைய பெயரை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆக நிரந்தரமான அரசு எந்த அரசு? தேவனுடைய அரசு. இயேசு கிறிஸ்துவின் அரசு அல்லது தேவனுடைய அரசு இன்றைக்கும் நிலையாக இருக்கிறது. நிரந்தரமான அரசு தாவீதுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. 2 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் முதல் 17 வசனங்களை நீங்கள் வாசித்து அதை நீங்கள் தியானிக்கலாம். ஓகே, நம்ம டீ குடிச்சுட்டு மற்ற பாடங்கள் பண்ணுறோம். சரிங்களா?